கலிபோர்னியாவில் இந்த வாரம் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை 34°C வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய முதியவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இங்கிலாந்தின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் ஏற்கனவே மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது ஜூலை மாதம் 11 வரை நீடிக்கும் என ஐக்கிய ராஜ்ய சுகாதார பாதுகாப்பு முகாமை தெரிவித்துள்ளது. வெப்ப அலை வீசினாலும் கடந்த மாதம் நிலவிய அதீத ஈரப்பதமான சூழல் இந்த முறை இருக்காது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் வரும் வியாழக்கிழமை தென்கிழக்கு இங்கிலாந்தில் வெப்பநிலை உச்சத்தை தொடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் வடமேற்கு ஸ்காட்லாந்தின் சில பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு 100 மில்லிமீட்டர் வரை மழை பொழிய வாய்ப்புள்ளதால் வானிலையில் பெரும் மாறுபாடுகள் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் ஒரு பகுதியாக இங்கிலாந்து மற்றும் மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. போட்டி முடிந்த பிறகு ரசிகர்கள் வீடு திரும்புவதற்கு உகந்த மிதமான வெப்பநிலையே இரவு நேரங்களில் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நார்ஃபால்க்கின் லிங்வுட் பகுதியில் 37.7°C வெப்பநிலை பதிவாகி ஜூன் மாதத்திற்கான புதிய சாதனை படைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.